இந்த கோயிலுக்கு வந்து நான் மாதம் மாதம் பௌர்ணமிக்கு வருவோம். இதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரிகார பூஜையெல்லாம் இங்கே பண்ணுவாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு, நோய் நொடி இருக்கவங்களுக்கு நம்ம இங்கே வந்து நம்ம கோரிக்கை வச்சுட்டு ஒரு 7 வாரம் 7 சுற்றிட்டு தினம் வந்து வாரமா இல்லை ஒரு மாதத்துக்கு 3 பௌர்ணமி வரலாம். கண்டிப்பாக நினைச்சதெல்லாம் நடக்குதுங்க. இவருடைய சக்தி பார்த்தீங்கன்னா மற்ற பௌர்ணமிலாம் இவ்வளோ கூட்டம் இருக்காது. சித்திரை மாதம் வர பௌர்ணமியில் மட்டும் ஜனங்க இந்த அளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் இருக்காங்க. நல்ல ஒரு சிறப்பான ஒரு கோவிலுங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில். நாங்கள் பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு வந்து நின்னோம். இதுக்கு முன்னாடி 5 மணிக்கு வந்தவங்களாம் 8 மணிக்கு தான் தரிசனமே பார்த்துருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் குயிக்காக போயின்னு இருக்கு, ஏன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கனால கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ மோர் கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, சாப்பாடு டிஃபன் கொடுக்குறாங்க. யாரும் வந்து கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி லைனில் இருக்க ஃபீலிங்கே இல்லை. ஒரு நல்ல நிழல் கொடுத்து நல்லா பண்ணுறாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் பண்ணுறாங்க. இதோட சிறப்பே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில். என் பேர் வந்து துரைவேல். நாங்கள் வாலாஜாபாத் பக்கத்தில் அவுளூர்லேருந்து வரோம். காஞ்சிபுரத்துலேயே தமிழ்நாட்டிலேயே தனி கோயில் உள்ள சித்திரகுப்தருக்கு வந்து தனி கோயில் உள்ளது காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் ஒரு சிறப்பு. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வந்து அவருடைய அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி நல்லா பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு 4 வருஷமாக ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா தான் இருக்குது. நாங்கள் காலையில் 8 மணிக்கு க்யூவில் நின்னோம். இப்போ 10 மணி ஆகுது. ஒரு 2 ஹவர்ஸாக இவ்வளோ தூரத்தில் வந்திருக்கோம். இன்னொரு 10 நிமிஷத்தில் சாமி பார்த்துருவோம். நாங்கள் சித்திரகுப்தர் பேசுறது என்ன வேணா, அவர் வந்து செஞ்ச பாவத்தெல்லாம் வந்து கழிப்பார். அவர் பிறந்த நாளா இன்னைக்கு, அதனால வந்து இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்தோம்னா விசேஷம். நம்ம செஞ்ச பாவம் புண்ணியெல்லாம் இதில் தீந்துடும், நம்மளுக்கு ரொம்ப இது கிடைக்காது. அதனால நாங்கள் இந்த கோயிலுக்கு வருஷம் வரோம். விமர்சனமாக கிடைக்கணும் நம்பிக்கையில் வரோம். நாங்கள் இந்திரனுக்கும் காமதேனுக்கும் மகனா பிறந்தவர் தான் சித்திரகுப்தர். அவரோட பிறந்த நாள் தான் எனக்கு சித்ரா பௌர்ணமி. இது ரொம்ப விசேஷமான நாள். அவரோட நம்மளோட பாவ புண்ணிய கணக்கெல்லாம் அவர் தீர்ப்பாருன்னு ஒரு நம்பிக்கை. நாங்கள் 15 இயர்ஸாக வரோம். ஸோ தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். நம்ம நினைச்சது நடவேறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. 7:30 அரௌண்ட் 8 வந்தோம். சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. முன்னாடியெல்லாம் விளக்கெல்லாம் உள்ளே ஏற்றுறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்குன்னு தனியாக அலாட் பண்ணியிருக்காங்க. வெரி குட், நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ். ரொம்ப விசேஷமான தலம். இன்னைக்கு சித்திரகுப்தர் வந்து நம்ம பாவ கணக்கெல்லாம் புண்ணிய கணக்கெல்லாம் எழுதுற நாள், ஃபர்ஸ்ட் நாள் இது. அவருக்கு சித்திரகுப்தருக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகிற உற்சவமும் உண்டு. அதனால ரொம்ப விசேஷமான ஸ்தலம் காஞ்சிபுரத்தில். நாங்கள் ஒரு 25 வருஷமா வரோம்பா. வருஷம்லாம் காஞ்சிபுரம் வருஷம்லாம் வந்து சாமி பார்த்துட்டு போவேன். பயங்கரமா இருக்குது, பயங்கரமா கூட்டமா இருக்குது. 2 மணி நேரம் ஆகுது.